வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தை ஒட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பான தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம் என்று அவர் கூறினார். நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் நமது முன்னோர்கள் எவ்வாறு மதித்து போற்றினார்கள் என்பதற்கு இந்த விழாவே எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாகவும் ஒகேனக்கல் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேகதாது பிரச்சினை குறித்து அறிக்கை விடுவதாக தெரிவித்தார். இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக செயல்பட்ட மாதிரி இருக்கு. இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்புல எந்த வகையில ஏதாவது ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணிருக்காங்களா? இல்ல. கடந்த 30 வருடங்களாக எல்லா வகையிலையும் இந்த காவேரி விஷயத்துல நமக்கு பல பின்னடைவுகளை ஏற்படுத்தி திமுகவும் அதன் தலைவர் கருணாநிதியும் அவர்கள் தான். இப்பயும் அதே குழப்பத்தை தான் விளைவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஒவ்வொரு வருஷம் நம்ம இதை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதற்கான வலுவான வழக்காக அது பதிவு செய்யப்படும். அது இல்லாமல் ஒரு நீண்ட நாட்களாக நமக்கு தேவையான உரிமையை நிலைநாட்டுக்கும் தேவையான வழக்குகள் பதிவு செய்யப்படும். முதல்வர் பல வழிகளில் இதற்கு சுமூகமாக தீர்வு காண எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டார். நம்ம சுமூகமான உறவையும் சரி செய்யணுன்ற முயற்சிகள் முதல்வர் கண்டிப்பா ஈடுபட்டார். ஆனால் எல்லா வகையிலும் இவர்கள் முட்டுக்கட்டை போடுறாங்க. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தவேக அரசு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையில் தவேக அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இப்பிரச்சினை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்று அவர் கூறினார். இப்பிரச்சினையில் அரசுக்கு ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்து கட்சிகளும் தயாராக உள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்தார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பிரச்சினையில் தவறான நிலைப்பாடுகளை தவேக அரசு எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேளாண் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.
வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் நல்லம்பள்ளி அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி வந்த கார் நல்லம்பள்ளி பகுதி அருகே வந்தபோது தேசிய நெடுஞ்சாலையின் சென்டர் மீடியனில் வைக்கப்பட்டுள்ள மரங்களுக்கு லாரி மூலம் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த போது வேகமாக வந்த கார் லாரியின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் நொறுங்கி சேதமடைந்தது. அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் இடுபாடுகளில் சிக்கி உயிரிழந்த நிலையில் இருந்த 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேரின் உடல்களை மீட்டனர். பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்த கோமங்கலம் காவல் நிலைய போலீசார் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இறந்தவர்கள் கோவை மதுக்கரையைச் சேர்ந்த கனகராஜ், நர்மதா, ஆர்த்தி, பூரணி மற்றும் ராமன் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சித்த மருத்துவர்களுக்கான பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். 128 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கு வந்து கல்வி பயின்று செல்வதாக அவர் கூறினார். பாரம்பரிய மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட உலக சுகாதார நிறுவனம் அதன் நன்மைகள் கண்டு ஆச்சரியம் அடைந்ததாகவும் நீதிபதி திரு அரவிந்த்குமார் தெரிவித்தார். மாவட்டச் செய்திகள். கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 95 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஜூலை மாதத்திற்கான உண்டியல் எண்ணும் பணி இன்று நடைபெற்றது. காணிக்கையாக 5,57,00,000 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நாளை தொடங்கி 3 நாட்களுக்கு முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கே சென்று பொது விநியோக திட்டப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டீலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கின்பால் சோனா தங்கப்பதக்கத்தையும் ஆரியமன் டாண்டன் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர், தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஆக்சின் டி ரூசி ரிச்சர்ட் இணையை வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார்.
பொள்ளாச்சி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.